அடேங்கப்பா எவ்வளோ தூரத்துக்கு போகுது, அதுபோல் எவ்வளோ தூரத்தில் வருது. இங்கே பாருங்கள் 206 ஓப்பன் பண்ணி போகணுமே இப்படி ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா டோரில் பெட் வச்சுருக்காங்க. அப்புறம் 2 பெட்டு, நல்லா பெரிய பெட்டு வச்சுருக்காங்க. ஆனால் பைத்தியக்காரனோ குடிக்கிறது தண்ணி இல்லை, ஒரு கேட்டல் இல்லை, ஒரு சாய் எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளோ காசு மட்டும் வசூலிக்கிறானோ. ஸோ வெளியே கிளம்புறோம். முதல் நாள் லாஸ் வேகாஸில் நாங்கள் தங்கியிருக்க இடத்த பாருங்கள். மண்டை குழம்பும். எங்களுடைய ஹோட்டல்லேருந்து வெளியே வரும்போது இங்கே பாருங்கள், இதான் நிலமை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா கேஷினோ டைரெக்டாக பார்க்கலாம். நீங்கள் இது கேஷினோன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஏரியாவே ஒரு கலகல 24 ஹவர்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் போல் இருக்குது. இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த மற்றபடி சில விஷயங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். சும்மா தைரியமாக வெளியில் எங்கேயும் நம்மளால போக முடியும். இங்கே பாருங்கள் மாடலிங்கு. ஸோ பஜா ஃப்ரெஷ் ஈட் ட்ரிங்க் லைவ் மியூசிக். இங்கெல்லாம் பாருங்கள், ஹோட்டல் இன்னிலேருந்து ஃபுல்லாக கலக்கட்டம் தான். டக்ஸ் லாஸ் ரிசோர்ட். இந்த ஏரியாவே பாருங்கள் கேசினோ ஏரியாங்கிறது வந்துக்கிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். இங்கே ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. கிளவி குமரி எல்லாம் தண்ணியை வாங்கி வச்சுக்கிட்டு காடை போட்டுட்டு குத்தி காசை எல்லாம் எம்டி ஆக்கிட்டு போகிறது இப்படி தான். கேசினோவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் அதுதான் நம்ம மார்க்கம் சொல்லுது, சூதாட்டம் கூடாதுண்டு. இங்கே பாருங்கள், இதில் குட்டி நாய் வேறு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் லாஸ் வேகாஸ். எவ்வளோ என்னுடைய லைஃப்பில் கேரியரில் நான் இப்படி ஒரு இது மாதிரி பார்த்ததே கிடையாது. சுற்றி ஓர இதுதான் ஒன்று விளாட்றாங்க. என்ன விளையாட்டுன்னு நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாது. இது மாதிரி சின்ன பிள்ளைகளில் நம்ம கேம் விளாண்டுருப்போம், அவ்வளோதான் தெரியும். இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்கே ரொம்ப பெரிய கேஷியரு. நாங்கள் தங்கியிருக்கிற ப்ராப்பர்ட்டியே தான் இதுவும் நடந்ததுன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா MGM ரிவார்ட்ஸ் கேஷியர் அப்படின்னு தான் போட்டிருக்கு. நம்ம ஒன்றும் கேஸு நான் விளாட வரல, அதையும் சொல்லிவிட்றேன். யார் என்ன நினச்சா என்ன, நம்ம ஜஸ்ட் இப்படியே ஒரு பார்வைக்காக உள்ளுக்குள்ளே உலகத்தில் என்னென்ன நடக்குது, எந்த நாட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குங்கிறத வந்து லைவாக காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. பாருங்கள், நம்ம ஊர்லாம் எவ்வளோ தங்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இனி மணி வந்து இப்போ 7:30 மணி ஆகுது. இந்த குட்டி நாய் வரதுக்கு கூட்டிகிட்டு வரணும். எனக்கு நாய்க்கு நம்மளுக்கு ஒத்தே வராது. செக்யூரிட்டி நிற்கிறாங்க. பலதரப்பட்ட நாட்டு மக்கள் வந்து காசு அங்கேருந்து சேர்த்து கொண்டு வந்து இங்கே என்னமோ கோடியை சம்பாதிச்சிடுற மாதிரி ஒரு கனவோட வந்து இங்கே இதுங்கிறாங்க. ஆனால் யார்கிட்ட கேட்டாலும் சரி லாஸ்ட்டில் தான் போவாங்க. நம்மளோட லைஃபே முழுக அடிச்சிடும். இது மாதிரி இடத்துல வந்து நம்ம வேலை பார்த்துட்டாக்கா நம்மளோட லைஃப் வந்துக்கிட்டு ஸ்பாயில் ஆகிடும். அப்படியே வயசான கிளவி இங்கே பாருங்கள். அல்லாஹ் அக்பர். என்ன நடக்குன்னே தெரியல, ஒரே மியூசிக் இதுமாக தான் இருக்குது. இதில் ஏடிஎம் வேறு இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் வயசான பொம்பளைகள்லாம் ஏகப்பட்ட பேர் விளாட்றாங்க. கருப்பீஸு, இந்த
இடத்துல ஸ்டார் பக்ஸ் இன் பிட்வீனில் வந்து ஸ்டார் பக்ஸ் வேறு இருக்குது. இதில் ஸ்போர்ட்ஸ் புக் இது பாருங்கள், இது ஒரு வகையான சூதாட்டம். இது வந்து நான் யூகேல பார்த்தேன். இந்த சூதாட்டம் வந்து எப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் இருந்ததுனால நம்மளுக்கு வந்துட்டு ஏற்கனவே சொன்னாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் இதுக்கு முன்னே நாங்கள் எத்தனை வருஷம் பார்த்தாச்சு அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க, மேலெல்லாம் அங்கே போர்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு பிட் கட்டுறது என்னமோ ஸ்டாக் மார்க்கெட் ஓடுற மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல, அது ரன் ஆகிற மாதிரி தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் லைவ் கேம்ஸு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா கேமும் வந்து சூதாட்டமாக மாறிடுச்சு. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு பிளேயராக போனால் அவன் சூதாட்டத்தில் தான் நிற்பான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வந்துக்கிட்டு டைரக்ட் சூதாட்டம். லைவ் மேட்ச் நடக்குது, என்னமோ பெரிய இதுங்கிற மாதிரி வரும். No, not yet, just came. Okay, how are you? Yeah, okay. So you can see இந்த இடத்துல தெரிஞ்சோ தெரியாமையோ பிளேயர்ஸ் வந்து விளாட்றாங்க. பட் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிற நேரத்தில் அவங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும் சூதாட்டத்தில் வந்து அவங்களும் ஈடுபட்டே ஆகணுங்கிற மாதிரி. இப்போ ஸ்போர்ட்ஸு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துக்கிட்டு உடம்புக்கு தான் வேணுங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு அப்படி பண்ணால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நாட்டுக்கா அது இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பொய் கதை. எல்லாம் நீங்கள் பாருங்கள், ஒருத்தோண்ட பேங்க் பேலன்ஸை பாருங்கள். கிரிக்கெட் விளாட்றவங்கலாம் கோடி கோடியாக வச்சுருக்கானுவோம். ஃபுட்பால் விளாட்றவன் எந்த பிளேயர் ஆகட்டும், நம்ம பார்க்கக்கூடியவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஸோ லைஃப்பை வந்துக்கிட்டு ஒரு கேம் பிடிச்சிருக்கா, ஒரு பிளேயர் பிடிச்சிருக்கா பார்த்தீங்களா, அதோட விட்டுருங்க. அதை விட்டு அவன் பின்னக்கே சுற்றி நிற்காதீங்க. எல்லாம் சூதாட்டம். அதுக்காக தான் வர்றேன். இது சூதாட்டம் கடுமையாகிடுச்சு. இதை பாருங்கள், பாரு சூதாட்டம் எது கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதுதான் இங்கே இருக்குது. இதில் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வருதுவோ, எப்படி அந்த குழந்தைய விளாடும்? நம்மளாம் ஏதோ நல்ல ஒரு என்வான்மெண்ட்டில் வாழ்ந்ததுனால இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன கூட தெரியலை. ஸோ இதுதான் நடப்பு ஹோட்டல் உள்ளுக்குள்ளே. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரியா, கிட்டத்தட்ட 7-8 டவர் இருக்குது. நான் வெளியேருந்து அந்த வீடியோ ஒன்று காமிக்கிறேன். 7-8 டவர் இருக்குது. அந்த டவர் கீழே உள்ள அவ்வளோவே இந்த இதுதான் நடந்துகிட்ருக்கு. எங்கனக்குள்ளே நிற்கிறேன்னே தெரியலையே. ஓகே, ஹோட்டல் லாபி ஆர்காட் டோர்னமெண்ட் ஆஃப் தி கிங் டாக்ஸி. இதுதான் நாங்கள் வெளியே ஆகிறதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், விதவிதமான சூதாட்டம். அல்லாஹ், இதில் இன்னொரு காமெடி ஒன்று பார்த்தேன். என்னமோ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து வர்ற மாதிரி பெரிய இதாக வந்துக்கிட்டு புக்கிங் பண்ணு இது பண்ணுங்கிற மாதிரி இதுங்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்க் இருக்குல்ல, மொபைல் செக்இன். இங்கே பாருங்கள், என்னமோ ஃப்ளைட்டுக்கு போகிற மாதிரி மொபைல் செக்இன்னா. ஒரு ஹோட்டல்னு வச்சுருக்கானோ, ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, டீ கெட்டில் இல்லை, டீ பேக்கு மில்க்கு ஒன்றுமே இல்லை. கல்லை முழிச்சோன்னே என்ன செய்கிறது? என்னமோ போங்க, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள். எனிஹாவ் நம்ம அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டலை விட்டு முதல்ல வெளியாகட்டும்.
ஒவ்வொரு ரூமில் ஒரு ஷோ நடக்கிற மாதிரி இருக்குது, பார்த்தா அப்படி தான் தெரியுது. நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் பேர் வந்து எக்ஸ்கலிபர். இந்த ஹோட்டலில் தான் டெய்லி ரைட்ஸ் வீக்கெண்ட் மண்டே டு டெஸ்டே. இதெல்லாம் என்னன்னு தெரியலையே. இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும் போல இருக்குது, பார்த்தா அப்படி தான் தெரியுது. பாருங்க, இது மாதிரி 6-7 பில்லர் இருக்கு, சரிதா? இதில் தான் இருக்கு. இதுதான் லாஸ் வேகாஸுடைய மெயின் ஏரியா போல் தெரியுது. ரோலர் கோஸ்டர் ஒன்று வச்சுருக்காங்க, பெரிய லெவலில் தெரியுது. எப்படியா இருந்தாலும் ஒன்று அடிச்சிட வேண்டியதுதான். இவன் கண்டிப்பாக வர மாட்டான். ட்ராம் ஸ்டேஷன் இந்த மேலெல்லாம் தெரியுதில்ல, ட்ராம் ஸ்டேஷன் எம்ஜிஎம். வா, குளிருக்கு சூப்பராக. இங்கே பாருங்க, நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் இதில் தான். எல்லாம் லைட்டு தான். ஆக்சஸ் டு ட்ராம் இந்த மேலால் தான் போகணும் போல இருக்குது. அதுக்கு நியூயார்க். Yeah, let's go. I want to ride this. Wow. Woo. I want to ride this. Now. Let's go, man. எக்ஸ்கலிபர் ஹோட்டல் கேஷினோ லாஸ் வேகாஸ். இதில் போகுது பாருங்கள் ட்ராம். இந்த இதில் நம்ம போகலாம். வெளியே போனாக்கா ஹோட்டல்லேருந்து இந்த சைடில் தான் போக முடியும். கீழால் அண்டர் கொண்டு வச்சுருக்காங்க, அந்த வழியால் தான் போகுது. ரைடு ட்ராம் இதுக்கெலாம் போனோன்னாக்கா இந்த இதில் அதில் போயிட்டு வந்தான். எல்லா மக்களும் இதில் தான் ஏறி போகுது. முதல் நாள் ஒன்றும் தெரியலை, சரி போய் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கு. எம்ஜிஎம், எல்லாம் எம்ஜிஎம். நம்ம ஊரில் உள்ள எம்ஜிஎம்மா, அவர் தான் ஓனரா இதுக்கு? நம்ம போயிட்டுருக்கோம். கூதை வந்து அந்த அளவுக்கு தெரில, 14-15 டிகிரி தான் இருக்குது. ஏன்னா காற்று இல்லை, அதான் மெயின். காற்று இருந்துச்சுன்னா செத்தம், ஒன்றும் செய்ய முடியாது. காமெடி கிளப், நியூயார்க், லாஸ் வேகாஸ் ஹோட்டல் கேசினோ. இது என்ன இது?